கதலின் மேரி அத்தி. ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் குட். ஸோ ஐ எம் ஆல்சோ ஃபைன் ஹியர், அல்ஹம்துலில்லா. ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா டீப் க்ளீனிங் தான். ஸோ டே இன் மை லைஃப்பில் இன்றைக்கி வீடு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து டீப் க்ளீனிங் பண்ணி ஒரு 1 மந்த்து 2 மந்த் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 மந்த் ஆகிட்ருக்கோம். ஸோ மந்த்லி ஆக்சுவலி நான் ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணிவிடுவேன். ஏன்னா யுஏயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளாட்லேயா இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே வந்து டீப் க்ளீனிங் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து மனுஷங்களோட வாழறோமோ இல்லையோ ஃபிசிக்ஸோட வாழற மாதிரி ஆகிடும். பிகாஸ் ஃபுல்லாக வந்து இங்கே காக்ரோச் வந்து அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னா இங்கே யுஏஇயில் மட்டும்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இங்கே வந்து ஈயாக இருந்தாலும் சரி, காக்ரோச்சாக இருந்தாலும் சரி, அவ்வளோ குட்டி போட்டு வீட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நானும் பார்த்தேன், இது எப்படியே விட்டால் சரி வராதுன்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானே வந்து ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இல்லை டீப் க்ளீனிங் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு ஆஸ் அ பேரண்ட்டாக தனியாக செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அது ஆக்சுவலி நான் இப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணுறேன். கை வச்சோன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. பிகாஸ் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ஸ் தான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம தனியாலாம் வந்து பசங்களை வச்சுக்கலாம் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை ஸ்டாப் பண்ண முடியாது. பசங்க வேறு எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. தூங்க வச்சுட்டு என்னால் செய்யவும் முடியாது, ஏன்னா சத்தம் கேட்கும். அதனால் எனக்கே இப்போ ப்ரௌடாக இருக்குது, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் தனியாக அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இது என்ன அப்படின்னா, நான் வீட்டுக்கு வாசனைக்காக ஊதுபத்தி வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து இங்கே ஃப்ளாட்டில் இருக்கனால ஓவரான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ரொம்ப நமக்கே தலைவலிக்கிறதுனால புகை ரொம்ப அதிகமாக இருக்கனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஊது வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா இருக்குது. எனக்கும் இந்த ஊதோட ஸ்மெல் இப்போ வர ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. என்ன பிராண்ட் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு ஆக்சுவலி இதை பற்றி எதுவுமே தெரியல. ஜஸ்ட்டு வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ನನಗಿರಿ வந்தேன் கதலின் மேரி आती राती तो सपना आवे, मोरा किया मैं आंसू बन जावे, तोर बिना दुनिया सोनी लगे, मोर दिल तोर आस में जगे। आते तुरा आते तुरा लेके सुनी गाली मोरा किया में आंसू बन जावे। तो க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சிம்பிளாக ரசம் வச்சு முட்டை பொரித்து சாப்பிட்டுட்டோம். அண்ட் ஈவினிங் டைம் வந்து ஒரு டிஷ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆக்சுவலி நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டேப்பியோக்கா, அதாவது கப்புன்னு சொல்லுவாங்க. கப்பை தான் சீனி அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். ஐ திங்க் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் ஒரு கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படின்றத காட்டுறேன்.
கப்பே வந்து நல்லா தோலை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுகிடுங்க. கழுகினதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றி நீங்கள் வந்து விசில் போடலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பாத்திரத்தில் அப்படியே திறந்து வச்சு வேக வச்சாலும் ஓகே தான். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, நார்மலாக. அதுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய் அரைச்சி நான் போட போகிறேன். தேங்காயில் வந்து ஒரு 4-5 பீஸ் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், கார்லிக் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, சீரகம் கொஞ்சோண்டு இதெல்லாமே போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கரகரான்னு நார்மலான ஒரு இதில் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒன்று எடுத்துருங்க, அவ்வளோதான். நைஸெல்லாம் அரைச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது அப்புறமா. அதுக்கப்புறமா நம்ம இந்த கப்பை வெந்திருக்கு இல்லையா, இதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக அந்த ஜாரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக போதும் தண்ணி ஊற்றி போட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. போட்டதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி அரைக்கும் போதே நம்ம பச்சை மிளகா வந்து நல்லா ஒரு 3 பச்சை மிளகா அதிலே அரைக்க போட்டுருணும். நான் வந்து மிக்சியில் போட மறந்துட்டேன். அதனால் கட் பண்ணி போட்டுட்டு அந்த தேங்காயும் போட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணி மட்டும் எடுக்கிறோம். ரொம்ப கொதிக்க விட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஹீட் பண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் மீன் குழம்பு இல்லைன்னா இந்த மாதிரி பீஃப் கறி, மட்டன் கறி அந்த மாதிரி கறி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண்டே வந்து அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே டியூஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஹாலும் மற்ற பெட்ரூம் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். கிச்சன் நான் தொடவே இல்லை. கிச்சன் வந்து நெக்ஸ்ட் டே தான் பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன்னா, ரொம்ப க்ளீன் ஒர்க்குன்னு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா கிச்சனில் தான் வேலை அதிகமாகவே இருக்கும். பாத்திரம்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். தனியாக செய்கிறதுனால ரொம்ப வேலையாக இருக்கும்ன்ட்டு நான் எல்லாம் ஒரே நாளில் செய்யலை. நெக்ஸ்ட் டே தான் இதை நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப அழுக்காக இருந்துச்சு கிச்சனு. ஸோ ரொம்ப இந்த காக்ரோச்லாம் வந்து எடுக்க ரொம்ப வந்துட்டு இருந்தது. அவ்வளோ வருது. க்ளீன் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான், அவ்வளோ குட்டி போட்டு வச்சுருந்தது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணும் போதே நம்ம சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பசங்க இருக்குது, மத்தியானம் சாப்பிட்ணும். ஸோ அதனால் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே ரசம் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா மண்டே. ஸோ அதுவும் இருந்ததுனால கொஞ்சம் பீஃப் மட்டும் கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பீஃப் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத இதில் நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சுருக்கேன். அதாவது சோம்பேறி பீஃப் கறின்னு கூட சொல்லலாம். இல்லை ஜஸ்ட்டு வந்து மசாலா எல்லாமே போட்டுட்டு பீஃபையும் போட்டு வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டு எல்லாமே கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி அதில் போட்டுட்டு மசாலாங்க மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, இது வந்து தண்ணி விடும். ஸோ 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து பெரட்டுற மாதிரி எடுக்கிறேன். அதனால தான் 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. ஆனால் நான் ஆயிலெலாம் எதுவுமே நான் போடவே இல்லை. ஒரு நல்ல ஒரு 10 விசில் போட்டுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அதோட வேலை. நான் தேங்காய் பால் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இதில் சைடில் நான் க்ளீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோடையே இதுவுமே 2மே ஆஸ் யூஷுவல் அட் அ டைமில் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு 2மே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது சாப்பிட்ற டைமில் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கடந்து பசியில் செய்ய வேண்டாம் இல்லையா. மார்னிங்கே வந்து நான் ஒன்றுமே சாப்பிடாம தான் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கேன். என்னுடைய பையன் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா அவ்வளோதான் போல இருக்குது. அவங்களும் கூட சேர்ந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபாஹிம்க்கு. ஆக்சுவலி ரொம்ப ஒர்க்லாம் நான் அவனுக்கு கொடுக்கல. உள்ளே இருக்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க சொன்னேன். அவன் நல்லா செஞ்சு கொடுத்துட்ருந்தான் எனக்கு. அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பசினால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனையும் தூங்க வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாம் முடியாததுன்னு எதுவும் இல்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், see you.